தமிழின படுகொலைக்கு காரணமான திமுக காங்கிரஸ் கூட்டணி வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை, விளாத்திக்குளம் இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் சின்னப்பன் ஆகியோரை ஆதரித்து கோவில்பட்டி, விளாத்திக்குளம் ஆகிய பகுதிகளில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். அங்கு குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் தூத்துக்குடி மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பட்டியலிட்டார். பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை வெற்றி பெற செய்தால் தூத்துக்குடியில் உப்பளம், பனை தொழில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதேபோல் மீன்பிடி தொழிலை நவீனமயமாக்கி மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகளை வெளியிட்டு மக்களை குழப்பவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெற்று வந்தவுடனே தூத்துக்குடியில உப்பளம் மற்றும் பனை தொழில் பாதுகாக்கப்பட்டு அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த தொழில்களை நிச்சயமாக நவீனப்படுத்துவார் என்ற வாக்குறுதியை மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் அவர் சார்பாக நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து கணிப்பு என்பதன் பேரில் கருத்து திணிப்புகளை வெளியிட்டு மக்களை இன்னைக்கு குழப்பிக் கொண்டு இருப்பவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம கண்ணால டெய்லி பார்க்கிறோம், மக்களுடைய ஓட்டு, மக்களுடைய வாக்கு வங்கி, கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகமாக படைத்த கூட்டணி நமது கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அவர்கள் ஆதாயத்துக்காக இன்னைக்கு லயாலா கருத்து கணிப்பின்னு ஒண்ணு வருது. யார் அந்த கருத்து கணிப்பு எடுத்ததுன்னு நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கருத்து கணிப்புன்னு எடுத்து லயோலா கருத்து கணிப்புன்னு வெளியிடுறாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? அந்த கருத்து கணிப்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு தான் சாதகமாக தான் அவங்க வெளியிடுவாங்க. மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க. எந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் இங்க புகுத்தி இந்த மெகா கூட்டணி முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது என்பதை தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது, நாளை நமது 40 நமது என்று வென்றெடுக்கும் பொழுது அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யானவை என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நிச்சயமாக புரியக்கூடியதாக இருக்கும் என்று தமிழின படுகொலைக்கு காரணமான திமுக காங்கிரஸ் கூட்டணி வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திமுக என்றாலே நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து என்பதுதான் ஞாபகம் வரும் என்றார். மேலும் திமுக ஆட்சியில் இருந்தபோது அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் குறுநில மன்னர்கள் போல ஆட்சி செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் தற்போது தமிழக முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் அமைதி பூங்காவாக விளங்குவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழ் தமிழ் என்று சொல்லி ஒரு இன படுகொலைக்கே காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை இங்கே யாரும் மறக்கல. அதை நீங்களும் மறந்துடாதீங்க. அவர்களுக்கு தக்க பாடத்தை இந்த தேர்தலில் நீங்க எல்லோருமே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும், நில அபகரிப்பு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குறுநில மன்னர்கள் போல ஒரு அமைச்சரும் உட்கார்ந்துகிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, ரவுடிசம் பண்றது, எல்லா பிரச்சனையும் உண்டாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது? நமது முதல்வர் எடப்பாடியார் மற்றும் துணை முதல்வர் அமைச்சர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நமது தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. திமுக ஆட்சியில் பல மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்ததாகவும் தற்போதுள்ள அதிமுக ஆட்சியில் மின்வெட்டை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் திமுக காங்கிரஸ் ஆட்சியில்தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 மணி நேரம் 15 மணி நேரம் பவர் கட் எப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டோம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ எந்த ஊர்லயாவது கரண்ட் கட் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். ஒரு 1 ஹவராவது எங்கேயாவது கரண்ட் கட் இருக்கா? அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு கரண்ட் கட் பண்றக்கூடிய திமுக காங்கிரஸ் ஆட்சி வேணுமா? கரண்ட் கட்டே இல்லாம தமிழ்நாட்டையே பிரகாசமாக வைத்திருக்கும் அதிமுக, தேமுதிக, பாஜக கூட்டணி வேணுமா? அப்படிங்கறத சிந்திச்சு நீங்க எல்லோரும் வாய்ப்பு தரணும். அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க சிந்திச்சு பாருங்க.
நீங்களாம் இளைஞர்கள், படிச்சவங்க, நான் எல்லாமே உங்க குறிப்போட பேசினா உங்களுக்கு புரியும். கச்சத்தீவு என்று ஒன்று இருக்கு, அதை யார் விட்டு கொடுத்தது தெரியுமா? இலங்கைக்கு யார் விட்டு கொடுத்தது தெரியுமா? கலைஞர். திமுக ஆட்சி காங்கிரஸ் கூட்டணியில தான் அந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மீனவர்கள் பிரச்சனை இங்கு தீரவில்லை. நமது ஓட்டு கச்சத்தீவை விட்டு கொடுத்து மீனவர்களை பழி வாங்குபவர்களுக்கா, இல்லை அந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிறோமே இன்னைக்கு இந்த கூட்டணிக்கா உங்கள் வாக்கு என்பதை சிந்தியுங்கள். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி உலக அளவில் இந்தியா 4ஆம் இடம் பிடித்ததற்கும், புல்வாமா தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தி நமது இந்தியாவை பாதுகாத்ததும் பிரதமர் மோடிதான் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்தார். ஸ்ட்ரைக் என்று ஒன்று நடத்தி நமது நாட்டை பெருமைப்படுத்தியவர் நமது பாரத பிரதமர். அதே மாதிரி ஏவுகணை தாக்குதலை நடத்தி காட்டி உலக அரங்கில் இன்றைக்கு நமது இந்தியா 4ஆம் இடத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவரும் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அதே போல புல்வாமா தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்தி நமது இந்திய நாட்டை பாதுகாப்பாக பெருமையோட கொண்டு வந்தவரும் நமது பாரத பிரதமர் தான். இப்பதான் நான் கிராஸ் பண்ணி வந்தேன், சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரோட அங்க வச்சிருந்தாங்க கண்ணீர் அஞ்சலி. இப்ப அவர் தான் புல்வாமா தாக்குதல் எல்லாம் இறந்திருக்கார். இதே மண்ணினுடைய மைந்தர் அவர். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது திருப்பி அவர்களை தாக்கி பாகிஸ்தானுக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து நமது நாட்டின் பெருமையை நிலைநிறுத்தியவர் நமது பாரத பிரதமர் என்பதை இந்த நேரத்தில் நாம யாரும் மறந்துட முடியாது. 13 பேரை பலி வாங்கிய தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வருவதற்கு திமுகவே காரணம் என குற்றம் சாட்டிய அவர், அந்த ஆலையை மூடியது அதிமுக தான் என பெருமிதம் தெரிவித்தார். அதேபோல் நியூட்ரினோ, கெயில் மீத்தேன் என நாட்டிற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்தது திமுக என சரமாரியாக குற்றம் சாட்டினார். கனிமொழி என்றாலே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும் என்றும், வரும் தேர்தலில் கனிமொழியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். இன்னைக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனை தூத்துக்குடியில 13 பேர் அப்பாவிகளை கொன்று குவித்தார்களே, அந்த ஸ்டெர்லைட் வர்றதுக்கு காரணம் யார்? திமுக. ஆனா வராமல் அந்த ஆலையை மூடினது அதிமுக ஆட்சி என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நியூட்ரினோ, கெயில், கச்சத்தீவு, மீத்தேன் என்று நாட்டுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கொண்டு வந்தவர்கள் திமுக என்பதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி கனிமொழி என்றாலே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் எல்லாருடைய நினைவுக்கும் வரும். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்து 1,65,000 கோடி சம்பாதிச்சாங்களே, அந்த அவங்களுக்கு ஓட்டா, இல்லை இதுவரைக்கும் சுத்தமாக ஊழலே இல்லாமல் இருக்கிறாரே தமிழிசை சவுந்தரராஜன், அவங்களுக்கு உங்க ஓட்டா என்பதை நீங்க எல்லோரும் சிந்திக்கணும். மத்தியில் காங்கிரசுடன் 15 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்த திமுக தமிழ்நாட்டிற்காக என்ன செய்தது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து மணிகுண்டு பகுதியில் பரப்புரை செய்த முதல்வர் பழனிசாமி, இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கில் தமிழகம்தான் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே வளர்ச்சி அடைவார்கள் என்றும், தமிழக மக்களுக்காக அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றவில்லை என புகார் தெரிவித்த முதல்வர் பழனிசாமி, 15 ஆண்டு காலம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்காக திமுக என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அந்த 15 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள், எதை நிறைவேற்றினார்கள், அதை அவர் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்கின்ற பொழுது என்ன நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தார்கள், அதுதான் எங்களுடைய கேள்வி. எதுவுமே செய்யாதவர்கள் இப்பொழுது எதை செய்வார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் குடும்ப உறுப்பினர் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் முழுவதும். கடந்த காலத்திலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வந்தார்கள். அந்த பதவிக்கு வருவதற்கு தான் இந்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகின்றார்கள்.
தொடர்ந்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய இடங்களில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வரும்போது நாடு பாதுகாப்பாக இருப்பதுடன் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து நிதிகளையும் எளிதில் கேட்டு பெறலாம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் திமுக தொண்டர்கள் அழகு நிலையத்திற்கு சென்று பெண்களை தாக்குவதும், பிரியாணி சாப்பிட்டுவிட்டு பிரியாணி கடைக்காரர்களை மூக்கில் குத்துவதும் ஆக உள்ளனர் என்றும் அதற்கான பஞ்சாயத்தில் ஸ்டாலின் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஒரு அழகு நிலையத்தில் போது பெண்ணை அடி அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. அந்த பெண் கலவருகின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. அதே போல ஒரு 6 நாளைக்கு முந்தி ரயில்ல பயணம் செய்யும் போது திமுக செயற்குழு உறுப்பினர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பலாத்காரம் செய்ய முற்பட்டதா அந்த பெண் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ஹோட்டலுக்கு போனா திமுக நல்லா சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், புரோட்டா சாப்பிடலாம், பணத்துக்காக மூக்கல குத்துறான் திமுக ஹோட்டல் உரிமையாளர். அடுத்த நாள் போய் ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதிய தமிழக கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சண்முக நல்லூர் கிராமத்தில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பரப்புரை செய்தார். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் வழங்க இருந்ததை திமுக தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டிய அவர் தேர்தல் முடிந்த பிறகு அனைவருக்கும் முழுமையாக வழங்கப்படும் என உறுதியளித்தார். முதல்வர் ஆகிவிடலாம் என்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அப்போது தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற தடையை நீக்கி உறுதியாக ஏழை எளிய மக்களுக்கு 60 லட்சம் வாழ்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு 2000 ரூபாய் உறுதியாக வழங்கப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கு. ஸ்டாலின் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பல தவறான உண்மைக்கு மாறான தகவலை நாட்டு மக்களுக்கு இப்படியா சொல்லி நம்ப வச்சு அவர் முதலமைச்சர் ஆசைப்படுறாரு. அது நடக்கவே நடக்காது. என்ன சொல்றாருன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அதிமுக அரசு காணாமல் போயிருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காருங்க, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. எவ்வளவு ஒரு பொய். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தொகுதி முழுவதும் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிராம கிராமமாக சென்று அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் இன்று திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் எல்.கே. சுதீஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க. இதேபோல் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். பாளையம்பட்டி பகுதியில் உள்ள முத்தரையர் சிலை, தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் வேனில் சென்று பரப்புரை செய்து வருகிறார். அவருடன் தேமுதிக மாவட்ட செயலாளர் காஜா ஷெரீப், கர்நாடக மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
பொள்ளாச்சி அருகே கல்லூரி மாணவி கொடூரமாக கொலை செய்த வழக்கில் சதீஷ்குமார் என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒற்றன்சத்திரத்தை சேர்ந்த மாணவி பிரகதி கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 5ஆம் தேதி கல்லூரி விடுதியில் அனுமதி பெற்று ஊருக்கு திரும்பிய அவர் வீடு வந்து சேரவில்லை. இதனால் மாணவி காணாமல் போனதாக காந்திபுரம் காட்டூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் மாணவியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் பொள்ளாச்சியை அடுத்த பூசாரிப்பட்டியில் சாலை ஓரம் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். மாணவியிடம் இறுதியாக செல்போனில் பேசிய நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மாணவியின் உடல் கிடந்த இடத்திற்கு அருகே 20 அடி தொலைவில் மாணவி பயன்படுத்திய செல்போன் மீட்கப்பட்டது. அந்த செல்போன் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆவாரம்பாளையத்தில் மாணவியை மர்ம நபர் பின்தொடர்ந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டன. இதையும் ஆராய்ந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரிக்கப்பட்ட நபர்தான் அது என்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து ஒட்டன்சத்திரத்தில் வைத்து சதீஷ்குமார் என்ற அந்த நபரை போலீசார் சுற்றி வளைத்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அவன் மாணவியின் உறவினர் என்றும் ஏற்கனவே திருமணமானவன் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. சில ஆண்டுகளுக்கு முன் மாணவியை பெண் கேட்டு சென்றதாகவும் அப்போது திருமணம் செய்து கொடுக்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது மாணவி பிரகதிக்கு வேறொருவருடன் திருமணம் என்ற தகவல் அறிந்து ஆத்திரமுற்ற சதீஷ்குமார் மாணவியை காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தறுத்து கொன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து சதீஷ்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கோவை அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது.